யாழினி, நீயும் பார்க்க ரொம்ப டயர்டா தான் இருக்க, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. அம்மா, நீ சாப்பிட்டியா என்றதும் ஒரு நொடி நின்றவள் அவனை திரும்பி பார்த்து புன்னகையுடன், நான் சாப்பிட்டேன் பாஸ் என்று கூறிவிட்டு கதவை திறந்து கொண்டு வெளியில் செல்ல, மெத்தையில் படுத்தவனுக்கு இனி தன் வாழ்க்கையில் தன் தந்தை இல்லை என்ற நிதர்சனம் நன்றாக புரிய ஆரம்பித்தது. இப்படியே இருந்தால் சரிவராது என்றும் இதற்கு மேல் தொழிலில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் நினைத்தவனுக்கு இதற்கு பிறகு தனக்காக யார் இருக்க போகிறார்கள் என்ற கவலையும் வந்து சூழ்ந்து கொண்டது. அந்த மனவேதனையுடனே கண்ணை மூடியவனுக்கு லேசாக உறக்கம் வர தொடங்கியதும் அப்படியே உறங்கிவிட்டான். ஆனால் யாழினிக்கு ஒரு பொட்டு உறக்கம் வரவில்லை. ஏனென்றால் அர்ஜுனை நினைத்து அவள் மிகவும் கவலையாக இருந்தாள். தான் வேலைக்கு சேர்ந்த இத்தனை நாளில் ஒரு தடவை கூட அர்ஜுனை இந்த அளவுக்கு சோர்ந்து போய் அவள் பார்த்தது கிடையாது. எப்பொழுதுமே சுறுசுறுப்பாகவும் கம்பீரமாகவும் இருக்கும் தன்னுடைய பாஸ் இன்று எதையோ இழந்தது போல இப்படி உடைந்து போய் அமர்ந்திருப்பதை அவளால் பார்க்கவே முடியவில்லை. இந்த நிலைமை சீக்கிரம் சரியாக வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டவள் காலையிலிருந்து அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்ததில் அலுப்பாக இருக்க அப்படியே கண்ணை மூட, அதே நேரம் அவளுடைய போனுக்கு அவள் அம்மாவிடமிருந்து கால் வந்தது. வேகமாக அதை அட்டன் செய்து காதில் வைத்தவள், ஹலோ அம்மா. யாழினி, என்னடா பண்ற? தூங்கலாம்னு சொல்லிட்டு இப்பதான் படுத்தம்மா. அப்படியா, சரி, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டம்மா. உன் பாஸ் சாப்பிட்டாரம்மா? சாப்பிடவே மாட்டேன்னாரு, ரொம்ப கம்பல் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். சரிம்மா, அம்மா அப்பா 2 பேரும் இல்லைன்னா அந்த கஷ்டம் எப்படி இருக்கும்னு அதை அனுபவிச்சு பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். அப்புறம் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னம்மா? ஒரு வாரத்துக்கு உன்னோட பாஸ ஆபீஸ் பக்கம் போக விடாத. 7வது நாள் கர்மாதி செஞ்சு முடிச்சுட்டா அதுக்கப்புறம் அவர் எங்க வேணாலும் போக வர இருக்கலாமா? என்னம்மா, இதை எப்படி போய் நான் அவர்கிட்ட சொல்றது? வேற வழியே இல்லை யாழினி, நீ தான் இத சொல்லி ஆகணும். நீ தானே அவர்கிட்ட வேலை செய்யற. இந்த ஒரு வாரமும் வீட்லயே வேலை செய்யுங்க. அம்மா, அப்ப இந்த ஒரு வாரமும் நான் இங்கதான் வர்ற மாதிரி இருக்குமே. அதுக்கு என்ன பண்றது யாழினி? நீ இந்த மாதிரி சமயத்துல அவருக்கு ஒத்தாசையா இல்லாம அவரை தனியா விட்டுட்டு வர்றதுக்கு உனக்கு மனசு வருமா என்ன? கஷ்டம்தாம்மா, தெரியுது இல்ல, அதுக்கு தான் சொல்றேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்க முதலாளி வீட்டுல வேலை செய்யறவங்க எல்லாம் ரொம்ப நல்ல மாதிரியா இருக்காங்க. அவங்க கிட்ட நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு என் பொண்ணு கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்கன்னு. நீ அதை நினைச்சு கவலைப்படாத. நான் தம்பி கிட்ட நாளைக்கு உன்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஒரு வாரத்துக்கு தேவையானத கொடுத்து அனுப்புறேன், சரியா? என்னமோ நீங்க சொல்றீங்க, ஆனா இதுக்கு பாஸ் ஒத்துப்பாரான்னு தான் தெரியல. ஏமா இப்படி சொல்ற? ஆமாம்மா, அவர் இன்னைக்கே மணி ஆயிடுச்சுன்னு டிரைவர் கிட்ட சொல்லி என்னை கொண்டு போய் நம்ம வீட்டுல தான் விட சொன்னாரு. நான் தான் நீங்க சொன்னீங்கன்னு ரொம்ப கம்பல் பண்ணி இங்க தங்கி இருக்கேன். இதுல இன்னும் ஒரு வாரம் நான் இங்க இருக்க போறேன்னு சொன்னா கண்டிப்பா ஒரு ஒத்துப்பாரான்னு தெரியலம்மா. என்ன யாழினி, அவர் கொஞ்சம் நல்ல மூட்ல இருக்கும்போது எப்படியாவது பேசி சம்மதிக்க வை. இப்போ ஒரு வாரத்துக்கு அவர் வெளியில போகாம இருக்கிறது தான் அவருக்கு நல்லது. அம்மா சொன்னா அதுல காரணம் இருக்கும். எனக்கு புரியுதுமா. சரி, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். சரிடா, உன் தம்பி உன்கிட்ட பேசணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆனா வீடியோ கால்ல தான் பேசுவானாமே, அது எனக்கு எப்படி போடுறதுன்னு தெரியாது. அதனால அவனே போடுவான். நீ அட்டன் பண்ணி ஒரு 2 வார்த்தை பேசிட்டு மட்டும் வச்சிரு, இல்லனா அவன் தூங்கவே மாட்டான். சரிம்மா, இப்பவே இந்த காலை கட் பண்ணிட்டு போட சொல்லுங்க என்றதும் போனை வைத்தவர் தன் மகனிடம் சொல்லி யாழினிக்கு வீடியோ கால் போட சொன்னார். அவன் போட்டதும் 2 ரிங்கில் போனை அட்டன் செய்தாள். ஹலோ அக்கா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நீ இல்லாம எனக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. நீ அங்க பத்திரமா இருக்கியாக்கா? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் பத்திரமா தான் இருக்கேன். நீ தங்கி இருக்கிற அந்த ரூமை காட்டு என்றதும் கேமராவை சுழட்டி காட்டினாள். பரவாயில்லக்கா, ரூம் நல்லா பெருசா தான் இருக்கு. ஆமாண்டா, என் பாஸ் வீடுனா சும்மாவா இருக்கும்? அது என்னவோ கரெக்டு தான். உனக்கு தனியா இருக்க பயமா இருந்துச்சுன்னா சொல்லுக்கா, நான் வேணா உன் கூட வந்து துணைக்கி இருக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, இப்ப நான் தூங்குறதுக்காகத்தான் ரூமுக்கு வந்தேன். அம்மா போன் பண்ணங்காட்டின் தான் இவ்வளோ நேரம் முழிச்சிட்டு இருக்கேன். இல்லனா எனக்கு இருக்கிற டயர்டுக்கு எப்போவோ தூங்கி இருப்பேன்.
அச்சச்சோ, நான் வேற உன்னை ஃபோன் பண்ணி தொல்லைப்பட்டுட்டக்கா. அதெல்லாம் இல்லடா. சரி, அப்பா எங்க? அப்பா இப்பதாங்க மாத்திரை போட்டுட்டு போய் படுத்தாங்க. சரிடா, அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கோ. நான் ஒரு வாரத்துல வீட்டுக்கு வந்துருவேன், சரியா? நாளைக்கு என்னோட ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போறியா? கண்டிப்பா நாளைக்கு காலையில ஸ்கூலுக்கும் போகும்போது எடுத்துட்டு வரேன். சரிடா, அப்ப நான் போனை வச்சிடவா? எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. சரிக்கா, நீ நிம்மதியா படுத்து தூங்கு. குட் நைட் என்று போனை கட் பண்ணிவிட போனை எடுத்து ஓரமாக வைத்தவளுக்கு மிகவும் அலுப்பாக இருந்தது. அப்படியே மெத்தையில் விழுந்தவள் அவளையும் அறியாமல் உறங்கி போனாள். அடுத்த நாள் காலை நேரத்துடனே எழுந்த யாழினி குளித்து முடித்துவிட்டு அழகாக ஒரு புடவையை எடுத்து கட்டி கொண்டவள் கீழே வந்து அர்ஜுனுடைய அப்பாவின் புகைப்படத்திற்கு புதிதாக பூவை எல்லாம் போட்டு வத்தி ஏற்றி வைத்தவள் கிச்சனுக்கு சென்று பணியாட்களிடமிருந்து காஃபி வாங்கி கொண்டு நேராக அர்ஜுனின் அறைக்கு சென்று கதவை தட்ட எஸ் கமின் என்று அவன் கூறவும் உள்ளே சென்றவள் குட் மார்னிங் பாஸ் என்றதும் அவன் கண்ணாடியை பார்த்து தலை சீவி கொண்டிருந்தவன் மெதுவாக திரும்பி பார்க்க அவளை புடவையில் பார்த்து ஒரு கணம் அதிர்ந்துதான் போனான். அடுத்து பேச வார்த்தை வராமல் அவளையே பார்த்து கொண்டிருக்க பாஸ் குட் மார்னிங். குட் மார்னிங் யாழினி. பாஸ் காஃபி. நீ எதுக்கு இதெல்லாம் செய்யற? இருக்கட்டும் பாஸ், உங்களுக்கு இது கூட நான் செய்ய மாட்டேனா? சரியே, இன்னும் நீ ஆபீஸ் கிளம்பாம இருக்க? பாஸ், அத பத்தி தான் உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைச்சேன். இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? இப்போ நீங்க உடனே ஆபீஸ் போக கூடாது பாஸ், ஒரு வாரம் கழிச்சு போய்கலாம். வாட்? இப்ப ஆபீஸ் போறதுல என்ன பிரச்சனை? ஒரு வாரமாவது நீங்க வீட்டுல இருக்கணும் பாஸ். ஆபீஸ்ல இருந்து செய்யற வேலைய வீட்டுல இருந்தே செய்யலாம். என்ன யாழினி, நீ காலையிலே உளறிக்கிட்டு இருக்க? ஆமாம் பாஸ், அம்மா தான் சொன்னாங்க 7வது நாள் காரியம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஆபீஸ் போலாம்னு. அதுக்கு முன்னாடி நீங்க வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாதான். பிளீஸ் பாஸ், புரிஞ்சுக்கோங்களேன். யாழினி, எனக்கு இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஏன் இந்த விஷயத்துல என்ன கம்பல் பண்ற என்று அவன் கோபமாக கூறவும் அதற்கு மேல் அவள் எதுவும் பேசவில்லை. ஓகே பாஸ், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் என்று முகவாட்டத்துடன் அங்கிருந்து செல்ல போக அவள் கையை பிடித்து இழுத்தவன் ஏதாவது ஒண்ணு சொன்னா உடனே உன் மூஞ்சி இப்படி சுருங்கி போயிடும்ல. சரி, இப்ப என்ன, ஒரு வாரத்துக்கு நான் ஆபீஸ் போகாம வீட்டுல இருந்தே ஒர்க் பண்ணணும், அவ்வளவுதானே? நீயும் என் கூட இருப்பியா? நான் இல்லாம எப்படி பாஸ்? அப்ப சரி, ஓகே பாஸ், நீங்க காஃபி குடிச்சிட்டு கீழே வாங்க, நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்கிறேன். இங்க பாரு யாழினி, நீ என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட் மட்டும்தான். இந்த வீட்டு சர்வன் கிடையாது. அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. நீ ஏன் இன்னும் ரெடியாகாம இருக்க? இதோ போய் ரெடியாகணும் பாஸ். போ. இப்படியே ஈரத்தலையோட இருந்தனா சளி பிடிச்சி உடம்புக்கு தான் முடியாம போகும். அப்புறம் உன்னை பாத்துக்கிறதுக்கு இன்னும் 4 பேர் வர வேண்டியது இருக்கும் என்று கூற அவனை பார்த்து புன்னகைத்தவள் ஓகே பாஸ், நான் வரேன் என்று அவளது அறைக்குள் ஓடிவிட்டாள். அவள் கொடுத்து சென்ற காஃபியை பருகியவன் வாழ்க்கையில இந்த மாதிரி கால நேரம் ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு என்று நினைத்து கொண்டே அந்த காஃபியை குடித்து முடித்தவன் சிறிது நேரம் கழித்து கீழே இறங்கி வரவும் அதே நேரம் அங்கு சிவாவும் வந்து சேர்ந்தான். குட் மார்னிங் டா மச்சான். ஏய் சிவா, வாடா. குட் மார்னிங். அப்புறம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னண்ணா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஐ எம் சாரி, அண்ணான்னு கூப்பிடலாம்ல உங்களை? தாராளமா கூப்பிடுங்க சிஸ்டர். நான் என்ன உங்களோட பாஸா? எனக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு? எனக்கும் தங்கச்சி இல்ல, அதனால நானும் உங்களை தங்கச்சியாவே நினைச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகேண்ணா. சரி பாஸ், வாங்க சாப்பிடலாம். அண்ணா நீங்களும் வாங்க. ஆமாமா, இங்க சாப்பிடணுன்றதுக்காக தான் வீட்டுல கூட சாப்பிடாம கிளம்பி ஓடி வந்துட்டேன் என்று கூறியபடியே டைனிங் டேபிள் சென்று அமர்ந்தவனை வித்தியாசமான பிறவியாக பார்த்த அர்ஜுன், அது எப்படிடா சாப்பாடு நான் மட்டும் முதல் ஆளா வந்து உட்காந்துக்கிற? டே, சாப்பாடு விஷயத்துல எல்லாம் நான் கூச்சப்பட மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? அப்புறம் தங்கச்சிமா, இந்த அர்ஜுன் இருக்கான்ல, சரியான டைம்க்கு சாப்பிடவே மாட்டான் தெரியுமா? ஆனாலும் எப்படித்தான் இப்படி ஃபிட்டா இருக்கான்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. டே, அதெல்லாம் டெய்லி காலையில எழுந்து ஒர்க் அவுட் பண்ணணும். இப்படி சோம்பேறித்தனமா சுத்திட்டு சாப்பிட்டு தெரிஞ்சா உடம்பு எப்படி ஃபிட்டா இருக்கும்? பாஸ், நீங்க எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவீங்களா என்று யாழினி கேட்க, ஆமா டெய்லி பண்ணுவேன், இப்பதான் 2 நாளா பண்ணல. ஆரம்பிச்சிட்டான் இவனோட எக்ஸசைஸ் பிராணத்தை. தங்கச்சிமா, நீ டிஃபன் எடுத்து வைமா, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஓகேனா என்றவள் இருவருக்கும் பிளேட்டை வைத்து டிஃபனை பரிமாற அப்பொழுது அர்ஜுன் யாழினியின் கையை பிடித்து அவன் அருகில் அமர வைத்தவன், நீயும் உட்காந்து சாப்பிடு. எப்ப சாப்பிடுறது ஐடியா? இதோ பாஸ், நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நானும் சாப்பிட்டுருவேன்.
நோ, இப்பவே உட்கார்ந்து சாப்பிடு என்று கூறியவன் சர்வெண்டை அழைத்து அவளுக்கும் பரிமாற சொன்னான். இது எல்லாம் புன்னகை முகத்தோடு பார்த்தபடியே சாப்பிட்டுக் கொண்டிருந்த சிவாவிற்கு மனசுக்குள் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. மூவரும் திருப்தியாக சாப்பிட்டு முடித்துவிட்டு பின்பு ஹாலில் உள்ள சோஃபாவில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க, அப்பொழுது சிவாவோ, என்னடா மச்சான், வெளியில ஏதாவது மழை வர மாதிரி இருக்கா என்ன? ஏண்டா அப்படி லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க? பின்ன 9 மணி ஆயும் இன்னும் ஆபீஸ்க்கு கிளம்பாம இருக்கியே, இல்லனா இந்நேரத்துக்கு சிட்டா பறந்து ஓடி இருப்பியே, அதான் கேட்டேன். அதை ஏன்டா கேக்குற? இந்த யாழி பண்ண வேலை. ஏன் தங்கச்சி என்ன பண்ணுச்சு? அத நீ உன் தொங்கச்சிக்கிட்டயே கேளு என்றதும் அவளை பார்த்தவன், என்னாச்சுமா? அண்ணா, அம்மா தான் ஒரு வாரத்துல காரியம் வச்சுக்கலாம், அதுக்கு முன்னாடி எங்கேயும் வெளியே போக வேண்டாம்னு சொன்னாங்க. அதத்தான் சொன்னேன். அதுக்கு காலையிலே என்கிட்ட மூஞ்சி காட்டிட்டாரு எங்க பாஸ். டேய், அந்த பொண்ணு எவ்வளவு ஒரு நல்ல விஷயத்த சொல்லிருக்கு. நானே இத பத்தி பேசணும்னு தான் நினைச்சிட்டு வந்தேன். ஆரம்பிச்சிட்டியா நீயும்? ஆமாண்டா, யார் நீ சொல்ற மாதிரி ஒரு வாரத்துக்கு வீட்டுல இருந்தே ஒர்க் பண்ணுங்க, வேற என்ன பண்ணி தொலைக்கிறது என்றவன், யாழினி ஆபீஸ்ல சொல்லி உன்னோட லேப்டாப்பும் என்னோட லேப்டாப்பையும் எடுத்துட்டு வர சொல்லு. அன்னைக்கு அர்ஜென்ட்ல அங்கேயே போட்டு வந்தாச்சு. ஓகே பாஸ், நான் வேணா போய் எடுத்துட்டு வரவா? உன்னை எடுத்துட்டு வர சொல்லி சொல்ல மட்டும்தான் சொன்னேன். சாரி பாஸ், போ என்றதும் அவள் அங்கிருந்து நகர்ந்து சென்று ஆபீஸிற்கு போன் செய்து பேசினாள். அதற்குள் சிவாவோ, டேய், ஏண்டா அந்த பொண்ணுகிட்ட எப்ப பார் கடுக்கடுன்னு பேசுற? என் கேரக்டர் இப்படிதான், ஏன் உனக்கு தெரியாதா? தெரியும் தான், ஆனா உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யற பொண்ணு. அதுகிட்ட தயவு செஞ்சு இப்படி மூஞ்சியை காட்டாதடா. அதுவும் என்னன்னே தெரியல, நீ இப்படி கோவமா பேசினாலே அந்த புள்ளையோட முகமே வாடி போயிடுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சந்தோஷமா இருக்கிற முகம் நீ இப்படி பேசுனதோ அப்படியே சுருங்கி போயிடுதுரா. அத பாக்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்கு. உனக்கு ஒண்ணுமே தோணலையா? அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் தோணல. சே, என்ன மனுஷன்டா நீ என்று கூறவும் உடனே அங்கு வந்தவள், சொல்லிட்டேன் பாஸ், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். சரி என்று கூறிவிட்டு சிவாவுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தான். அதற்குள் ஆபீஸில் இருந்து இருவருக்கும் லேப்டாப் வந்ததும் அதை வாங்கி கொண்டு வந்து அங்கிருந்த டேபிளில் வைத்து, பாஸ், இதெல்லாம் இன்னைக்கு நம்ம முடிக்க வேண்டிய ஃபைல்ஸ். சரிடா மச்சான், நீங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் அந்த பக்கம் உட்காந்துக்கிறேன். நீ கிளம்ப வேண்டியது தானே, இங்க இருந்து என்ன பண்ண போற? நான் மொபைல் ஏதாவது பாப்பேன்டா. அதுக்கு எதுக்கு நீ இங்க வீட்டுல இருக்க? கிளம்பி போய்கிட்டே இருக்கலாமே. அது எப்படி உன்னை தனியா விட்டுட்டு போறது? இது என்னடா கணக்கு? இவர் கூடவே இருப்பாராமா, ஆனா நாங்க ஒரு பக்கம் வேலை செய்யணுமா, இவர் மட்டும் ஜாலியா போனை வச்சு பாத்துட்டு இருப்பாராம். டேய், எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் தான் அபூர்வமா லீவு கிடைக்கும். அன்னைக்கு ஒரு நாளாவது எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போறேனே. வாழ்ந்து தொலை, உன்னை யாரு வேண்டாம்னு சொன்னாங்க? என்ன தொல்லை பண்ணாம இருந்தா சரிதான். டேய், ஏண்டா சொல்ல மாட்ட? உனக்காக காலையிலே ஓடி வந்தா இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. சரி, நீ வேலையை பாரு. ஏமா தங்கச்சி, இவங்கிட்ட எப்படி நீ வேலை செய்யற? எப்ப பார்த்தாலும் இப்படி வல்லு வல்லுன்னு விழுந்துட்டே இருக்கானே, உனக்கு கோபமே வராதா என்று கேட்க, அதே நேரம் யாழினி திருதிருவென்று முடித்து கொண்டிருந்தாள். அதை பார்த்த அர்ஜுனோ, கேக்குறான்ல, வாய் வந்து சொல்ல மாட்டியா? ஆமா, அதையும் இப்படி மிரட்டுற மாதிரியே கேட்டா அந்த புள்ள சொன்ன மாதிரிதான். யாழினி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ அமைதியா இருந்ததுலயே உன் மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்றத இந்த அண்ணன் கண்டுபிடிச்சிட்ட. நீ உட்கார்ந்து அமைதியா வேலை செய்யுமா? ஓகேனா என்றவள் அர்ஜுன் அருகில் சென்று அமர்ந்து கொண்டு அவள் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்க, அதற்குள் அவர்கள் வீட்டு வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. உடனே சிவா, யாருடாது இவ்ளோ காலையில உங்க வீட்டுக்கு வர்றது? அது உள்ள வந்தா தெரியும், மூடிட்டு வேலையை பாரு. இவன் ஒருத்தன் கேப் கிடைக்கும் போதெல்லாம் நம்மள அசிங்கப்படுத்தி விட்டுருவான் என்று பேசிக் கொண்டிருக்க, அதே நேரம் வேகமாக உள்ளே ஓடி வந்த மீராவோ, அர்ஜுன் என்று ஓடி வந்து அவனை அணைத்துக் கொள்ள, அவளை பட்டென்று தள்ளிவிட்டவன், உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது இப்படி வந்து என்ன ஹக் பண்ணாதன்னு என்று கோபமாக கூற, அதை சிவாவும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். ஆனால் யாழினிக்கு தான் பயங்கரமாக கோபம் வந்தது. என்ன அர்ஜுன், எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட எனக்கு சொல்லணும்னு உனக்கு தோணலையா? என்ன பெரிய விஷயம் நடந்தது? என்ன அர்ஜுன், இப்ப பாரு உனக்கு விளையாட்டுதான். அங்கிள் இறந்திருக்காரு, அத நீ என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா? தோணல. ஏன் எப்ப பாரு என்ன இப்படி இன்சல்ட் பண்ற மாதிரியே பேசுற? அதான் தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப வந்து மேல விழுந்துட்டு பேசுற?
என்று எரிச்சலாக பேசினான். இங்க பாரு அர்ஜுன், 1000 தான் இருந்தாலும் ஒரு காலத்துல நீயும் நானும் லவ் பண்ணியிருக்கோம். அது உனக்கு ஞாபகம் இருக்குது இல்ல என்று யாழினியை பார்த்து கொண்டே கேட்டாள். அதெல்லாம் இப்ப நான் ஞாபகம் வச்சுக்கிற மூட்லயே இல்ல. அதுவும் இல்லாம எப்பவும் முடிஞ்ச விஷயத்த ஞாபகம் வச்சுட்டு சுத்துறதுக்கு நான் ஒன்னும் பைத்தியம் இல்ல. அதான் நீயே சொல்லிட்டியே ஒரு காலத்துல லவ் பண்ணோம்னு. இப்ப இல்ல. அப்ப எந்த உரிமையில நீ வந்து என்ன கட்டி பிடிக்கிற? லவ் விடலாட்டினாலும் இப்ப நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. நான் அப்படி சொல்லவே இல்லையே. நீ சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நான் அப்படித்தான் உன்ன நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு உன் மேல உரிமை அதிகம் இருக்குது, புரிஞ்சுதா? அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்ன்ற? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவே இல்ல. சொல்லிருந்தா மட்டும் நீ என்ன பண்ணிருப்ப? நான் வந்து உன் கூட ஆறுதலா இருந்திருப்பேன்ல. எனக்கு யாருடைய ஆறுதலும் தேவையில்லை என்று பட்டென்று சோஃபாவில் இருந்து எழுந்தான். உடனே மீராவும் எழுந்திருக்க யாழினி பயத்தில் எழுந்து அவன் அருகில் நிற்க, இங்க பாரு மீரா, இந்த விஷயமா தான் நீ வந்திருந்தினா உன்னோட ஆறுதல் கண்டிப்பா எனக்கு தேவையில்லை, நீ கிளம்பலாம். அர்ஜுன், இப்படி எல்லாம் பேசாத. உன் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆண்டி போனப்பவே நீ பாதி உடைஞ்சிட்ட. இப்போ அங்கிளும் போனதும் முழுசா உடைஞ்சு போயிருப்பேன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு இப்போ ஆறுதலா ஒரு துணை தேவை. அது ஏன் ஒரு ஃப்ரெண்டா நான் உன் கூட இருக்க கூடாது என்று அவன் கையை பிடித்து கூற, அதை தட்டி விட்டவன் உடனே யாழினியை பிடித்து அவள் தோள் மேல் கை போட்டு, எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கு என் யாழினி இருக்கா. இந்த 2 நாளா அவ தான் என் கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு வேற யாரோட துணையும் தேவையில்லை என்று கூறினான். அதுவும் அவன் யாழினி தோள் மேல் கை போட்டிருப்பதை பார்த்த மீராவுக்கு அவ்வளவு ஒரு ஆத்திரமாக வந்தது. அதே நேரம் சிவாவோ, அடப்பாவி, என்ன இவன் கேப்ல புசுக்குன்னு அந்த புள்ள மேல கைய போட்டுட்டான். இது எல்லாம் தப்புன்னு இவன் கிட்ட சொன்னாலும் இவன் புரிஞ்சுக்க மாட்டான். ஏதோ அவன் மனசுல என்னவோ தோணி இருக்கு, அதனாலதான் இப்படி செஞ்சிருக்கான். என்னோட ஆசைப்படி இவங்க 2 பேரும் ஜோடியானா எனக்கு அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு? ஆனா யாழினியால இந்த அர்ஜுன் கூட எப்படி சேர்ந்து வாழ முடியும்? இவன் எதுக்கெடுத்தாலும் எரிஞ்செறிஞ்சு விழுவானே என்று என்னென்னவோ யோசித்துக் கொண்டிருக்க, அதே நேரம் யாழினி கொஞ்சம் தர்ம சங்கடமாக நெளிந்து கொண்டே இருந்தாள். அதை உணர்ந்து கொண்டவன் இன்னும் இறுக்கமாக அவளது தோள்களை அழுத்தி பிடிக்க, அதில் பட்டென்று அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவனும் அவளை பார்த்துவிட்டு பின்பு மீராவை பார்த்தவன், நீ கிளம்பு, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. உன்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்ல. அர்ஜுன், இப்ப என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல வரியா என்று கேட்க, அவன் எதுவும் பேசாமல், சரிவா யாழினி, நம்ம வேலையை பார்ப்போம் என்று கூறிவிட்டு அவளை இழுத்து சென்று பக்கத்தில் அமர வைத்து இருவரும் அந்த ஃபைலை எடுத்து தங்களது வேலையை பார்க்க தொடங்கினர். மீராவோ ஒரு கணம் சிலையாக அந்த இடத்தில் நின்றிருந்தாள். அதே நேரம் சிவா அவள் அருகே வந்து, ஹலோ மிஸ் மீரா, எப்படி இருக்கீங்க? நான் சிவா, அவனோட ஃப்ரெண்டு, ஞாபகம் இருக்கா? என்ன டாக்டர், உங்களுக்கு தெரியாம இருக்குமா? பரவாயில்லையே, என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்க. அப்புறம் அர்ஜுன் சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு, ஏன் இன்னும் நீங்க போகாம இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? அது எனக்கு தெரியும், நீங்க உங்க வேலையை பாருங்க. அது மட்டும் இல்லாம என்ன கேள்வி கேட்கிற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது? நீங்க எதுக்கு இங்க இருக்கீங்க? இது என்ன மீரா கேள்வி? நான் அவனோட ஃப்ரெண்ட், அவனை பாத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். அப்ப நானும் அவரோட ஃப்ரெண்டு தான், அவரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன கிராஸ் கொஸ்டின் பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை இல்ல, புரிஞ்சுதா? எனக்கு என்ன வந்துச்சு, திரும்ப அர்ஜுன் கிட்டேயே அசிங்கப்படுங்க என்று கூறிவிட்டு செல்ல இருந்தவன் மீண்டும் அவள் அருகே வந்து, ஆமா மீரா, எனக்கு ஒரு டவுட்டு. அதான் அர்ஜுன் வேண்டாம்னு தூக்கி போட்டு போயிட்டல்ல, அப்புறமோ எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு திரும்ப அவன்கிட்ட வந்து பேசுற என்று கேட்டதும் அவள் முகம் எல்லாம் கோபத்தில் சிவந்தது. அது எங்க 2 பேருக்குமான பர்சனல், அதெல்லாம் உன்கிட்ட தெளிவுபடுத்தணும்னு எனக்கு அவசியம் கிடையாது என்றதும் மீண்டும் அவன் அமர்ந்திருந்த இடத்தில் சென்று உட்கார்ந்து கொண்டு மொபைலில் கேம் விளையாட தொடங்கினான். அதே நேரம் அவளோ அங்கிருந்த இன்னொரு சேரில் சென்று அமர்ந்தவள் அர்ஜுனும் யாழினியும் இவ்வளவு அருகருகே நெருங்கி அமர்ந்து கொண்டு வேலை செய்வதை பார்ப்பதற்கு அவளுக்கு பொறாமையாக இருந்தது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக அங்கேயே அமர்ந்திருந்ததால், ஆனால் அர்ஜுனோ அவளை கண்டுகொள்வது போல தெரியவில்லை. ஒரு கட்டத்தில் கோபம் வந்ததும் வேகமாக எழுந்தவள், சரி அர்ஜுன், நான் போயிட்டு நாளைக்கு வரேன். நாளைக்கு எதுக்கு வர்ற? உன்னை பார்க்க கூட வரக்கூடாதா என்று கேட்கும் பொழுது அர்ஜுன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்ததால் அவன் அமைதியை சம்மதமாக எடுத்துக்கொண்ட மீரா யாழினியை ஈர்ப்பது போன்ற பார்வை பார்த்துவிட்டு
அங்கிருந்து புறப்பட்டு சென்றாள். அவள் சென்றவுடன் தான் யாழினிக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. அவள் முகத்தில் தோன்றும் மாற்றங்களை எல்லாம் சிவாவும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். அப்போ கன்ஃபார்மா என்னவோ இருக்கு. யாழினிக்கு மீராவை சுத்தமா பிடிக்கல. மீரா அர்ஜுன் கிட்ட வந்து பேசினாலே அவனை தொட்டாலோ யாழினி முகத்துல டேஞ்சர் லைட் எரியற மாதிரி செவசவன்னு கோவம் வருது. நம்ம இங்க இருக்கிற கொஞ்ச நேரம் இவங்களை எப்படி கோத்து விடலாம்னு யோசிச்சு திட்டம் போட தொடங்கினான். வெளியில் சென்ற மீராவோ காரில் செல்லும் பொழுது, எங்க போனாலும் இந்த யாழினி எனக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து என்ன ரொம்ப டென்ஷன் பண்றா. அர்ஜுன் இப்ப தனியா இருப்பான், அவனை எப்படியாவது பேசி என் வலையில மறுபடியும் விழ வச்சிடலாம்னு பார்த்தா அதையும் கேட்டு போட்டு தடுக்கிற மாதிரி இவ வந்து அங்க உட்காந்துட்டு இருக்கா. இவ்ளோ நாளும் அந்த கிழவ அந்த வீட்டுல இருந்துகிட்டு என்ன அந்த வீட்டுக்குள்ளேயே நுழைய விடாம பண்ணுச்சு. இப்பதான் செத்து போயிடுச்சு. இனிமேலாவது நிம்மதியா இருக்கலாம், அர்ஜுன் கூட சேர்ந்து அந்த வீட்டுல ஸ்டே பண்ணலாம்னு நினைச்சா அதையும் கெடுக்கிறதுக்குனே கிளம்பி வந்துட்டா. அதுவும் இல்லாம ஏதோ அர்ஜுனோட பொண்டாட்டி மாதிரி புடவைய கட்டிக்கிட்டு அவன் பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கா. அவனும் அவ தோள் மேல கைய போட்டு எனக்கு யாழினி இருக்கா, வேற யாரும் தேவையில்லைன்னு சொல்றான். இங்க என்னடா நடக்குது? எனக்கு எதுவுமே தெரியாம நான் தான் இத்தனை நாள் முட்டாள் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்திருக்கேன் போல இருக்கு என்று யோசித்துக் கொண்டிருக்க, அதே நேரம் அவளது மனசாட்சியோ, என்ன மீரா, நீ தானே அர்ஜுன் வேண்டாம்னு சொல்லிட்டு அவனை விட பணக்காரனா பார்த்து ஒருத்தனை தள்ளிட்டு போயிட்ட. அப்புறம் எதுக்கு திரும்ப அர்ஜுன் கிட்ட வந்து பழகணும்னு நினைக்கிற? என்ன காசு பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? அவனால என்ன சந்தோஷமா வச்சுக்க முடியலையே. இப்படி ஒரு லூசு பையில நம்பி போனதுதான் நான் பண்ண பெரிய முட்டாள்தானம். அப்புறம் ஏன் இன்னும் அவன் கூடவே இருக்க? வேற வழி, அவன் கூட இருந்தாதான் லைஃப்ல ஒரு ஸ்டேட்டஸோட மெயின்டைன் ஆக முடியும். அவனை விட்டு வெளியே வந்துட்டு ரோட்ல பிச்சை எடுக்கிறதுக்கா? சரி, அதுக்கு எதுக்கு திரும்பவும் அர்ஜுன் கூட பழகணும்னு நினைக்கிற? ஆமா, அர்ஜுனை எப்படியாவது மயக்கி என் வலையில விழ வச்சுட்டேன்னா அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்ல நான் செட்டில் ஆயிடுவேன். அவனை மாதிரி ஒரு மேன்லியான ஆளை நான் பார்த்ததே கிடையாது. அவன் என்ன டச் பண்ணதே இல்லதான். இருந்தாலும் அவன் பக்கத்துல நின்னா கூட எனக்கு அவ்வளவு ஒரு கெத்தா இருக்கும். ஆனா என் கூடயும் ஒருத்தவன் இருக்கிறானே, சரியான டுபாக்கூர். இல்ல, இதுக்கு மேல நான் இதை இப்படியே கண்டினியூவாக விட மாட்டேன். அந்த யாழினி எப்படி எல்லாம் அவனை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாளோ அதே மாதிரி நானும் ட்ரை பண்ணி அர்ஜுனை என் வேலையில விழ வைப்பேன். அப்படி இல்லனா என் பேரு மீரா இல்ல என்று சபதம் எடுத்து கொண்டவள் நேராக கடைக்கு சென்று விதவிதமான புடவைகளை வாங்கி கொண்டாள். அன்று முழுவதும் மாலை வரை இருவரும் தொடர்ந்து தங்களது வேலைகளை பார்த்து கொண்டிருக்க, மதிய உணவு அருந்திய பிறகு சிவா வீட்டிற்கு கிளம்பி சென்று விட்டான். மாலை 6 மணியானதும் யாழினி, ரொம்ப நேரமா இங்கே உட்காந்து நீ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. பாஸ், உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வருவா? இது ஒன்னும் ஆபீஸ் கிடையாது, நீ போய் காஃபி போட்டு வர்றதுக்கு. ஒரு நிமிஷம் இரு, 2 காஃபி எடுத்துட்டு வாங்க. ஓகே சார் என்று கூற 5 நிமிடத்திலேயே இருவருக்கும் சூடாக்க காப்பி வந்தது. பிறகு அதை வாங்கி கொடுத்துவிட்டு அர்ஜுன் மேலே தன் அறைக்கு சென்று விட்டான். அதே நேரம் யாழினி அவர்கள் இருவரும் குடித்து வைத்த கப்பை எடுத்துக்கொண்டு சென்று கிச்சன் சிங்கில் போட்டு கழுவி வைக்க, அங்கு வந்த பணிப்பெண்ணும், ஐயோ மேடம், நீங்க எதுக்காக இதெல்லாம் செய்றீங்க? அக்கா, நீங்க என்னோட வயசுல இவ்வளவு பெரியவங்க, என்ன போய் எதுக்கு மேடம்னு கூப்பிடுறீங்க? என்ன மேடம், நீங்க தான் சாரோட பிஏவாமே, அப்போ உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்ல? அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. என்னோட நீங்க பெரியவங்க, என்ன உங்க தங்கச்சியாவே நினைச்சுக்கோங்க. என் பேரு யாழினி, நீங்க யாழினின்னே கூப்பிடலாம். மேடம் அது இதுன்னு கூப்பிட்டு என்ன ரொம்ப பெரிய ஆளாக்காதீங்க. சரிம்மா, ஆனா இந்த கப்பெல்லாம் அப்படியே வச்சிரு, நான் வாஷ் பண்ணிக்கிறேன். இருக்கட்டும்க்கா, 2 கப்பு தானே, இதை வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது சொல்லுங்க? அது சரி, உன்னை பார்த்தாலே ரொம்ப நல்ல பொண்ணா தெரியுதுமா. ஆனா இன்னைக்கு காலையில ஒரு குரங்கு வந்துச்சுல்ல? யார சொல்றீங்க? அதான் மீரான்னு சொல்லிட்டு. ஓ ஆமாமா, அந்த குரங்க தான் தம்பி விரும்பினாரு தெரியுமா? நல்ல வேளை அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கல. ஆமா, உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியுமாக்கா? நானே யார்கிட்டயாவது கேட்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன விஷயமா? எதனால நம்ம பாசும் மீராவும் பிரிஞ்சிட்டாங்க? அதுவா, தம்பிக்கு அந்த டைம்ல ஒரு முக்கியமான பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு. அதனால அவரு ரொம்பவே தளர்ந்து போயிருந்தார். அந்த டைம்ல மீரா அவருக்கு துணையா இல்ல. இதான் சாக்குன்னு தம்பியை விட வசதியா இருக்கிறவன பார்த்து கரெக்ட் பண்ணிட்டு அவன் கூடவே ஃபாரினுக்கு போய் செட்டில் ஆயிட்டா. அதுல உடஞ்சு போனதுதான். அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டமான வேலையெல்லாம் எடுத்து அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு இன்னைக்கு இந்த ரேஞ்சில இருக்காரு.
இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் வந்து ஒட்டிக்கணும்னு பாக்குறா. பெரிய ஐயா இருந்த வரைக்கும் அவள் இந்த வீட்டுக்குள்ள கூட சேர்க்க மாட்டாரு. ஆனா இப்போ அவர் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எவ்வளவு தைரியமா வந்து தம்பியவே கட்டிப்பிடிக்கிறா. ஆனா நான் ஒண்ணு சொல்லணும் யாழினி. சொல்லுங்கக்கா. முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாஸ்கிட்ட இருந்து அந்த மீராவை தள்ளியே வைக்க பாரு. அது எப்படிக்கா என்னால முடியும்? தம்பிக்கு நிச்சயமா அந்த பொண்ணை பிடிக்காது யாழினி. எப்படியாவது திரும்ப இங்க வந்து ஒட்டுறதுக்கு தான் பாப்பா. இனிமே நீ வீட்டுல இருக்கிற வரைக்கும் டெய்லி வருவா. நீ வேணா பாரு. அப்படியெல்லாம் இருக்காதுக்கா. நீ வேணா பாருமா. சரிக்கா, அத அப்புறம் பாக்கலாம். அப்புறம் தம்பி இந்த அளவுக்கு உடஞ்சு போய் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. நல்ல வேலைமா நீ கூட மாட இருந்து அவருக்கு ஒத்தாசையா இருந்த. இல்லனா அவரு தனியா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரோ. அதெல்லாம் எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல யாழினி. அது மட்டும் இல்லாம இப்பதான் சின்ன தம்பி முகத்துல இருக்க இறுக்கம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. கொஞ்ச நாளாவே இதை நானும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு தெரிஞ்சது நீ அந்த கம்பெனில புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன்னு. பாஸ் உன்கிட்ட எப்படிமா நடந்துக்கிறாரு? ஏங்கா என்கிட்ட நல்லவிதமா தான் நடந்துக்கிறாரு. இல்ல சின்ன தம்பிக்கு சட்டு சட்டுன்னு கோவம் வந்துரும். அப்படி ஏதாவது மூஞ்சு காட்டுற மாதிரி பேசிடுச்சுன்னா மனசுல வச்சுக்கிட்டு வேலையை விட்டு மட்டும் போயிடாதம்மா. ஏன்னா யாருமே அவர் கூட நிரந்தரமா இருக்கிறது இல்லைன்றது அவரோட நினைப்பு. அந்த நினைப்ப நீதான் பொய்யாக்கணும். நீ கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் அந்த மீரா திரும்ப உள்ள நுழைஞ்சி தம்பியோட வாழ்க்கைய சின்ன பின்னமா ஆக்கிடுவா. அக்கா, என்ன இருந்தாலும் நான் அவர்கிட்ட வேலை செய்யற ஒரு ஸ்டாஃப், அவ்வளவுதான். என்னால என்ன பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி இல்லம்மா, வேலை நேரத்திலயாவது அந்த மீராவை அவர் பக்கத்துல நெருங்க விடாம பாத்துக்க. மத்தபடி வீட்டுக்கெல்லாம் அந்த பொண்ண அலோவ் பண்ண மாட்டாரு. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இங்க படிக்கிறதுக்கு ஏதாவது புக்ஸ் கிடைக்குமா? இருக்குதுமா. நீ தங்கியிருக்கல அந்த ரூம்ல இருக்க ரேக் மேலதான் எல்லாமே அடுக்கி இருக்குது. ஆனா அது ஸ்டூல் போட்டு தான் ஏறி எடுக்கணும். வேற யாரையாவது அனுப்பட்டுமா? அதெல்லாம் வேண்டாம்க்கா, நானே பாத்துக்கிறேன். சரிம்மா, பாத்து கவனம் என்று கூற அவளும் வேகமாக ஏறி மேலே தங்களுடைய அறைக்கு வந்தாள். உள்ளே நுழைந்தவள் அந்த ரேக்கில் இருக்கும் புக்கை எடுப்பதற்காக ஸ்டூலை எடுத்து போட்டுவிட்டு அதில் மேலே ஏறி நின்று கை வைக்க, ஆனால் அவளுக்கு அது எட்டவே இல்லை. என்னடா இது, எப்ப எதை எடுக்கலாம்னு ஏறினாலும் எட்டவே மாட்டேங்குது. நான் என்ன அவ்வளவு குள்ளமாவா இருக்கேன் என்று யோசித்துக் கொண்டே அந்த புக்கை எடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அதே நேரம் அர்ஜுனோ அவளிடம் ஏதோ வேலையை பற்றி சந்தேகம் கேட்பதற்காக அவள் அறை கதவை திறந்தவன். அவள் எங்கே என்று அந்த அறை முழுவதும் தன் கண்களை விட்டு தொடாவ அங்கு ஒரு ஸ்டூல் மேல் ஏறி நின்று எதையோ எடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அதை பார்த்தவன், இவளுக்கு எப்ப பார்த்தாலும் இப்படி எதையாவது தொத்துக்கிட்டே இருக்கிறதே வேலையா போச்சு என்று புலம்பிக் கொண்டே அவள் அருகே சென்றவனின் கண்ணுக்கு வடவடவென்று இருந்த அவளுடைய இடுப்புதான் கண்ணுக்கு பட்டது. ஏனோ தெரியவில்லை, இதோடு இரண்டாவது முறையாக அவளது இடுப்பை பார்த்து தடுமாறத் தொடங்கினான். ஆனால் இந்த தடவை யோசிக்கவே இல்லை. பட்டென்று அவள் இடுப்பை இறுக்கமாக அழுத்தி பிடிக்க அதில் பதறியவள் தடுமாறி விட போனாள். உடனே அவளை தன் கைகளில் ஏந்தியவன் மெதுவாக அவளை கீழே இறக்கிவிட்டு அந்த கபோர்டில் அவளை சாய்த்து நிறுத்தி அவளுக்கு மிக அருகில் நெருங்கி அவள் மேல் தன் உடல் உரசுவது போல நின்று அவள் கண்களை பார்த்து கொண்டே மீண்டும் அவள் இடுப்பை பிடித்து அழுத்தவும் அவளுக்கு கூச்சத்தில் உடல் எல்லாம் சிலிர்க்க ஆரம்பித்தது. அதில் அவள் மெதுவாக கண்ணை மூடிக்கொண்டாள். அவனை தடுக்க வேண்டும், தள்ள வேண்டும் என்பதை கூட அந்த நிமிடம் மறந்திருந்தாள். ஏனோ அவனுடைய நெருக்கம் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவள் அப்படியே கண்ணை மூடியதும் அவன் மெதுவாக அவள் கழுத்து வளைவில் முகம் புதைக்க அவளுடைய வாசனை அவன் நாசியில் நுழைந்து அவள் மூளையை மழுங்கச் செய்தது. அதே நேரம் அவனுடைய கைகள் அவளது இடுப்பை வருடி கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறத் தொடங்க அப்பொழுது அவளது பெண்மை பட்டென்று விழித்துக் கொள்ள வேகமாக அவனை நகர்த்திவிட்டு அவளும் தலை குனிந்து நின்று பாஸ் என்று பதட்டத்தோடு கூற, அப்பொழுதுதான் தான் சுயநினைவிற்கே வந்தவனுக்கு தான் என்ன செய்து கொண்டிருந்த வேலை என்பது புரிய ஆரம்பித்தது. ஒரு நிமிடம் தன் பின்னந்தலையை அழுந்த கோதியவன் நீண்ட ஒரு பெருமூச்சை விட்டுவிட்டு, யானி, ஐ எம் சாரி, ஐ எம் ரியலி வெரி வெரி சாரி என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு வேகமாக வெளியே சென்று விட்டான். ஆனால் யாழினிக்கோ அவனுடைய செய்கையில் இருந்து இன்னும் வெளிவர முடியவில்லை. இன்னும் தன் இடையில் அவனுடைய கரங்கள் ஊர்ந்து கொண்டிருப்பது போலவும் தன் கழுத்து வளைவில் அவனுடைய மீசை குறுகுறுப்பது போலவும் தோன்றிக் கொண்டிருக்க பெண் அவளோ தடுமாறித்தான் நின்று கொண்டிருந்தாள்.